மே மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தூய ஆவியார் பெருவிழா. அன்புக்குரியவர்களே, தூய ஆவி பெருவிழாவாகிய இன்றைய நாளில் தூய ஆவியின் பிரசன்னத்தை கொஞ்சமாவது நமது வாழ்வில் உணர்வதற்கான ஒரு வழிமுறையை இங்கு நாம் காணலாம். நமக்குள் எல்லா நேரமும் ஓடிக்கொண்டிருக்கின்ற சுவாசத்தை விழிப்புணர்வோடு கவனிப்பதே அந்த வழிமுறை. விவிலிய மொழிகளாக கருதப்படும் எபிரேயம், லத்தீன், கிரேக்கம் ஆகிய 3 மொழிகளுமே சுவாசம், காற்று, தூய ஆவி ஆகிய 3ஐயும் சுட்டிக்காட்ட ஒரே வார்த்தையையே பயன்படுத்துகின்றன. நியூமா என்பது கிரேக்க வார்த்தை. இந்த வார்த்தைக்கு ஆவி என்கிற அர்த்தமும் உண்டு, சுவாசம் என்கிற அர்த்தமும் உண்டு. ரூஹா என்பது எபிரேய வார்த்தை. இதற்கு காற்று, சுவாசம், ஆவி என்ற அர்த்தங்கள் உண்டு. ஆவி என்பதற்கான லத்தீன் வார்த்தை ஸ்பிரித்துஸ் என்பது. இது ஸ்பிராரே என்ற இன்னொரு வார்த்தையோடு தொடர்புடையது. ஸ்பிராரே என்றால் சுவாசித்தல் என்பது பொருள். எனவே விவிலிய மொழிகள் அனைத்தும் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி நம் சுவாசத்திற்கும் தூய ஆவிக்கும் தொடர்பு உண்டு என்பதுதான். மேலும் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது உயிர் மூச்சை தனது சீடர்களின் மீது ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னதாக விவிலியத்தில் நாம் வாசிக்கின்றோம். யோவான் 20:18. எனவே அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் நேரம் ஒதுக்கி நம் உயிருக்கு ஆதாரமாக இருக்கிற சுவாசத்தை விழிப்புணர்வோடு கவனித்து தூய ஆவியினுடைய பிரசன்னத்தை உணர்வதற்கான அழைப்பை இன்றைய நாளில் நாம் பெற்றுச் செல்லுவோம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1 முதல் 11 முடிய. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஒரு இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளில் இருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லோரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர்கள் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபத்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும் பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சிரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும் ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும் யூதரும் யூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கின்றோமே என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம்மாவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். ஆண்டவரே, உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை. பூவுலகம் உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது. ஆண்டவரே, உம்மாவியை அனுப்பி
மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே உம்மாவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன. மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே உம்மாவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே உம்மாவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரின் மாட்சி என்றென்றும் நிலைத்திருப்பதாக. அவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாயிருப்பதாக. நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன். ஆண்டவரே உம்மாவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே உம்மாவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். இரண்டாம் வாசகம். தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 3-7 மற்றும் 12-13 முடிய. சகோதரர் சகோதரிகளே, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவரின்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருட்கொடைகள் பலவகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பலவகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பலவகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. உடல் ஒன்றே, உறுப்புக்கள் பல. உடலின் உறுப்புக்கள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியையே பானமாகவும் பெற்றோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20 வசனங்கள் 19-23 வரை. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள்.
இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதைச் சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, தூய ஆவியாரின் பெருவிழாவாகிய இன்று தூய ஆவி குறித்த சில திரு அவை தந்தையர்கள் மற்றும் புனிதர்களது கருத்துக்களை நாம் சிந்திக்கலாம். முதலாவதாக புனித ஐரேனியஸ். கிபி 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனிதர் இவர். தூய ஆவியாரின் செயல்பாடுகளை மிக அழகிய உருவகங்களில் விளக்குபவர் புனித ஐரேனியஸ். தூய ஆவிக்கு உருவகங்களாக நீர், மழை ஆகியவற்றை அவர் பயன்படுத்துகின்றார். அவர் இவ்வாறு சொல்லுகின்றார்: நம்மை நாமே கடவுளுக்கு பலியுணவாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்றே இயேசு தூய ஆவியை அனுப்பினார். நீர் தெளிக்கப்படாத மாவு ஒரே மாவு உருண்டையாகவும் ஒரே அப்பமாகவும் மாறுவதில்லை. அதுபோல தூய ஆவி என்னும் விண்ணக நீர் நம் மீது பொழியப்படாத வரை மனிதர்களாகிய நாம் ஒன்றிணைக்கப்பட முடியாது. கடவுளுக்கு ஏற்ற ஒரே அப்பமாகவும் நம்மால் மாற முடியாது. நீரால் ஈரப்பதமாக ஆக்கப்படாத வறண்ட நிலமும் நீர் பாய்ச்சப்படாத மரமும் பலன் தருவதில்லை. தூய ஆவியாம் நீரால் நனைக்கப்படாத ஆன்மாவும் பலன் தராத பயனற்ற ஒன்றுதான் என்று அவர் சொல்லுகின்றார். அடுத்தபடியாக புனித பேசில், சென்ட் பேசில் த கிரேட். கிபி 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இவர் தான் எழுதிய தே ஸ்பிரித்து சாங்க்தோ என்ற புத்தகத்தில் தூய ஆவி தந்தைக்கும் மகனுக்கும் இணையாக விளங்குகிறார் என்பது குறித்து நிறைய எழுதியிருக்கின்றார். இந்த புத்தகத்தில் தூய ஆவி குறித்து அவர் சொல்லும் ஒரு கருத்து இதோ: வரலாற்றில் நடைபெறும் எந்த நல்ல காரியம் குறித்து நீங்கள் சிந்தித்து பார்த்தாலும் அதற்கு பின்புலமாக இருப்பவர் தூய ஆவியார். புதுமைகள் நடைபெறுதல், குணம் கிடைத்தல், பேய்கள் ஓடுதல், பாவங்களுக்கான மன்னிப்பு, இறந்தோர் உயிர் பெற்று எழுதல் ஆகியவை அனைத்தும் தூய ஆவியால் மட்டுமே சாத்தியம். தூய ஆவியின் பிரசன்னம் எங்கிருக்கின்றதோ அங்கு தீயோனின் பிரசன்னம் முற்றிலுமாக ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படுகிறது என்று அவர் எழுதுகின்றார். மூன்றாவதாக திருத்தந்தை புனித 2ஆம் யோவான் பவுல். தன் போதனைகளிலும் எழுத்துக்களிலும் தூய ஆவிக்கு ஏராளமான முக்கியத்துவம் கொடுத்த திருத்தந்தையருள் ஒருவர் இவர். தூய ஆவிக்கு என்று டோமினம் எத் விவிஃபிகேஷன் என்ற ஒரு சுற்றுமடலையே இவர் எழுதியிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இச்சுற்றுமடலிலிருந்து ஒரு பகுதி: தூய ஆவியாரால் கொடையாக நம்மீது பொழியப்படும் அருளினால் நாம் புது வாழ்விற்குள் நுழைகின்றோம். தூய ஆவியாரின் இருப்பிடமாகவும் கடவுளின் உயிருள்ள ஆலயமாகவும் நாம் மாற்றப்படுகின்றோம். காரணம், தூய ஆவியின் வழியாக தந்தையும் மகனும் ஒரு மனிதருக்குள் நுழைந்து அவரை தன் இருப்பிடமாக ஆக்கிக் கொள்ளுகின்றனர். மூவொரு கடவுளை தன்னகத்தே கொண்ட மனிதரின் வாழ்வு அகலப்படுத்தப்படுவதுடன் விண்ணக வாழ்வுக்கு இணையான ஒன்றாக மாற்றப்படுகிறது என்று அந்த சுற்றுமடலில் திருத்தந்தை புனித 2ஆம் யோவான் பவுல் எழுதுகின்றார். அடுத்தபடியாக குருக்களின் பாதுகாவலராகிய புனித ஜான் மரிய வியானி தூய ஆவியை பற்றி இவ்வாறு எழுதுகின்றார்: ஒரு கையில் நீரில் தோய்க்கப்பட்ட பஞ்சையும் இன்னொரு கையில் ஒரு கூழாங்கல்லையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இரண்டையும் சம அழுத்தத்தோடு பிழியுங்கள். பஞ்சிலிருந்து தண்ணீர் வெளியே வரும், கல்லிலிருந்து ஒன்றும் வெளியில் வராது. தூய ஆவியால் நிரப்பப்பட்ட ஆன்மா பஞ்சு போன்றது. தன்னிடம் இருப்பவற்றை பிறருக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். தூய ஆவியாரை தன்னுள் அனுமதிக்காத ஆன்மா கல்லை போல இறுகி போயிருப்பதன் காரணமாக எதையும் பிறருக்கு வழங்குவதில்லை என்று ஒரு அற்புதமான உதாரணத்தின் வழியாக தூய ஆவியின் செயல்பாட்டை புனித ஜான் மரிய வியானி விளக்குகின்றார். அடுத்தபடியாக புனித அகஸ்தினார். புனித அகஸ்தினார் தூய ஆவியாரை தந்தையாகிய கடவுளையும் மகனாகிய இயேசுவையும் இணைக்கும் அன்பின் பிணைப்பாக த பாண்ட் ஆஃப் லவ் பார்க்கிறார். அவர் இவ்வாறு எழுதுகின்றார்: மகன் மட்டிலான தந்தையின் அன்பாகவும் தந்தை மட்டிலான மகனின் அன்பாகவும் இருந்து இருவரும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்வதற்கு காரணமாக இருப்பவரே தூய ஆவி என்று எழுதுகின்றார்.
அதே தூய ஆவியார் நமது வாழ்விலும் செயல்படுகிறார் என்பதை எடுத்துரைக்கும் புனித அகஸ்தினார் அவர் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதையும் எடுத்துரைக்கின்றார். கடவுளின் அன்பை நாம் உணர்வதற்கு காரணமாக இருப்பவராகவும், மனிதர்களுக்கிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடியவராகவும், சக மனிதர்களை அன்பு செய்வதற்கான வல்லமையை வழங்கக்கூடியவராகவும் அவர் இருக்கின்றார் என்கின்றார் புனித அகஸ்தினார். இறுதியாக கர்தினால் மெர்சியருடைய ஜெபத்தோடு இன்றைய சிந்தனையை முடித்துக் கொள்ளுவோம். ஓ தூய ஆவியானவரே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும், புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உம் திருவுளப்படி என்னை வழிநடத்தும். ஆமேன். பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆறுதலே. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும், புது வாழ்வு தந்திடும் நேசமே. என் வாழ்வை என் மாறும் மாற்றும், அதை கருணையால் நிரப்பும் ஆண்டவரே. நன்றி துதி கூறி பணிவே, இருள் வந்த நேரத்தில் துணையாய், இதயம் முழுவதும் சமாதானம். சோர்ந்த என் வாழ்க்கையில் உயிராயும் அன்பு என்றும் நிலையானது. உம்மை தேடி நான் வருவேன், உந்தன் பாதத்தில் பணிவேன். என்றும் என்னோடு இருந்தருளும் ஓ பரிசுத்த ஆவியே. என்னை நிரப்பிடும் தேவனே, உம் அன்பினால் மாற்றிடும் பரிசுத்த ஆவியே. செய்கின்றேன், இறைவா ஆராதனை செய்கின்றேன்.